மாவட்டங்களில் மிகப்பெரிய ஒரு பெருமழை வந்து தென் மாவட்டங்கள் குறிப்பாக தூத்துக்குடியை மிகப்பெரிய ஒரு துயரத்துக்கு ஆழ்த்தி இருக்கிறது. அந்த சூழலில் தந்தை பெரியாரின் 50ஆம் ஆண்டு நினைவு நாளும் 24ஆம் தேதி தான். இந்த அப்படி சூழல் ஏற்பட்டாலும் திராவிட கழகமும் தந்தை பெரியார் திராவிட கழகமும் திராவிட விடுதலை கழகம் புரட்சிகர இளைஞர் முன்னணி போன்ற முற்போக்கு ஜனநாயக அமைப்புகள் தூத்துக்குடி மக்களுக்கு துயர் துடைப்பதற்காக 20 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிவாரணப் பொருட்களை வழங்கி கொண்டிருக்கிறாங்க. இந்த பொறுக்க முடியாத பாசிச சனாதன கும்பல்கள் வந்து பெரியார் மையத்துக்கு நேற்று மாலையும் இன்று காலை 6 மணிக்கு வந்து பெரியார் மைய பொறுப்பாளர்களையும் மாவட்ட இளைஞரணி அமைப்பு செயலாளரையும் கொடூரமாக தாக்கியிருக்கிறார்கள். இந்த தாக்குதல் வந்து இவர்களுக்கு வந்து மேல் ஒரு துணிவத்தை ஏற்படுத்தக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. இந்த தாக்குதல் கும்பல்களை அரம்பர்களை காவல்துறையானது முறைப்படுத்தி அவர்களை குண்டர் தடுப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். ஏன்னா இது வந்து தொடர்ந்து நிகழ்வாக நடந்துகிட்டு இருக்கு. நம்ம திராவிட கழக தொடரை தாக்குன பாசிச கும்பல்களை வந்து காவல்துறை எந்த ஒரு எச்சரிக்கை செய்யாமல் பெரியார் மையத்தை அலுவலகத்தில் உள்ள பெரியாருடைய கருத்து பலகையை எடுத்து நீங்கள் உள்ளே வைத்து பூட்டி விடுங்கள் என்று சொல்லக்கூடிய நிகழ்வு தான் இந்த காவல்துறையில் செயல்பட்டு இருக்கிறது. இந்த காவல்துறையை வந்து தமிழக முதல்வர் வந்து காவல்துறையை உரிய நடவடிக்கை எடுத்து யார் தவறு செஞ்சாலும் பெரியார் மையத்தில் வந்து தாக்குதல் நடத்துகிற கும்பல்களை கைது செய்ய வேண்டும். மேலும் இது போன்ற அரம்பர்கள் கூட்டத்தை அதிகம் பரவாத மாதிரி இந்த காவல்துறை வந்து செயல்படுத்த வேண்டும். இந்த மாதிரி கும்பல்களை வந்து இனியும் தொடர அனுமதிக்கக்கூடாது. பெரியார் மையத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுகிறது என்றால் நாம் பெருமையாக சொல்லிக் கொள்கிறோம். இது பெரியார் மண்ணே, எங்களுடைய ஆட்சி வந்து பெரியார் ஆட்சி தான் நடக்குதுன்னு முதல்வர் வந்து பெருமையாக சொல்லுகிறாரு. அந்த பெருமையை நீங்கள் தக்க வைக்க கொள்ளணும்னா பெரியார் மைய தாக்குதல் அச்சுறுத்தல் ஏற்படக்கூடிய காவி கும்பல்களை இங்கே உடனடியாக ஆனால் 20க்கும் மேற்பட்ட நபர் வந்து தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அந்த 20 ஒரு நபர் மட்டும் நீங்கள் கைது செய்யக்கூடாது. 20 மேற்பட்ட நபர்களை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும். மேலும் இது தொடராமல் செய்ய வேண்டும். தாக்குதல் தொடர்ந்த முதல் நொடியிலிருந்தே திராவிட கழகத்தோட தந்தை பெரியார் திராவிட கழகம் இணைந்து பயணிக்கிறது. என்னையும் இணைந்து பயணிக்கும் தோழர்களுடன் எந்தவித அச்சுறுத்தல் வந்தால் தந்தை பெரியார் திராவிடம் எதிர்கொள்ளும். தூத்துக்குடியிலே திராவிடர் கழகத்துடைய அலுவலகமான பெரியார் மையத்தில் இன்று காலை சமூக விரோதிகள் இந்துத்துவாவினுடைய ஆதரவாளர்கள் உள்ளே புகுந்து பெரியாருடைய படத்தை பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், பேராசிரியர் அன்பழகன் அவருடைய நூல் கிடைக்கும் என்கிற அந்த விளம்பர பலகை மற்றும் அங்கே இருக்கக்கூடிய பாதுகாவலர்கள் திராவிடர்களுடைய தோழர்களை மிக கடுமையாக இந்த தினத்திலே தாக்கியிருக்கிறார்கள். அதற்கு அவர்கள் சொல்லுகிற காரணம் பெரியாரின் பொன்மொழிகள் அங்கே இருக்கிறது, அது எங்களுடைய மனதை புண்படுத்துகிறது என்று அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதை ஏற்கனவே ஒரு மாத காலத்திற்கு முன்னால் காவல்துறையிலே அவர்கள் புகார் அளித்து அது பெரியாரின் பொன்மொழிகள், அது யாரையும் காயப்படுத்தவில்லை என்று முடித்து வைத்ததற்கு பின்னாலும் தொடர்ச்சியாக காவல்துறை அந்த பதாகைகளை அகற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். நாங்கள் அகற்ற முடியாது, அந்த கருத்தியலில் எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லியதற்கு பின்னாலும் இன்றைய தினத்தில் அந்த வன்முறை நடந்திருக்கிறது. நாம் காவல்துறைக்கு ஒரு செய்தியை சொல்ல விரும்புகிறோம். இந்த நாடு என்பது மதச்சார்பற்ற நாடு. இந்த நாட்டில் அவருடைய மதத்தை பின்பற்றவும் அவருடைய மதத்தை பரப்புவதற்கு உரிமை இருப்பது போன்று பெரியாரியவாதிகளும் நாத்திய கருத்தியலை பரப்புவதற்கு உரிமை இருக்கிறது. அதனுடைய அடிப்படையில் எங்களுடைய சொந்த கட்டிடத்தில் எங்களுடைய இடத்தில் நாங்கள் வைத்திருக்கிற அந்த பதாகைகள், அந்த போர்டுகள் அவர்கள் மனதை புண்படுத்துகிறது என்று சொல்கிறார்கள். ஆனால் நாங்கள் ஏற்கனவே பலமுறை அவர்கள் இந்துத்துவவாதிகளானாலும் சரி, பல்வேறு மதத்தினாலும் சரி, அவர்களை பற்றி நாங்கள் விமர்சனம் செய்தாலும் கூட அவர்களை மீண்டும் போய் அடிப்பது என்கிற அந்த நிலைகள் நாங்கள் ஏற்பட்டதில்லை. கருத்தியலாக நாங்கள் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறோம். ஆனால் அவர்கள் அந்த கருத்தியலை விட்டுவிட்டு வன்முறைக்கு இப்போது அழைத்திருக்கிறார்கள். ஆகவே அந்த வன்முறையாளர்களை உடனடியாக கைது செய்ய வேண்டும். அவர்கள் இந்த பதாகை எடுக்க வேண்டும் என்று சொல்லுகிற போதே காவல்துறை அவர்களுடைய கருத்தை சொல்லுகிறார்கள். ஏன் அவர்களுடைய கருத்துக்களை நீங்கள் வந்து தடுக்க நினைக்கிறாய் என்று அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த நிலை நீடித்திருக்காது. காவல்துறை ஏதோ ஒரு வகையிலே அந்த இந்துத்துவவாதிகளுக்கு, அந்த சனாதனவாதிகளுக்கு அவர்கள் துணை போயிருப்பதாகத்தான் திராவிடர் விடுதலை கழகம் கருதுகிறது. அவர்கள் மீது உடனடியாக நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும். காலத்தை நீங்கள் தாமதிக்கக்கூடாது. ஏனென்று சொன்னால் ஒரு 100 ஆண்டு காலம் இந்த மண்ணிலே சாதாரண சாமானிய மக்களை படித்து அந்த மக்களுக்கான வேலை வாய்ப்புகளை இடஒதுக்கீட்டின் மூலமாக கொடுத்து அவர்கள் கல்வியை உயர்த்தியிருக்கிற, அவர்களுடைய தரத்தை உயர்த்தியிருக்கிற ஒரு தத்துவ தலைவர் பெரியாருடைய பெயரில் எங்களுடைய அலுவலகத்தில்
ஒரு சாதாரண நபர்கள் ஆயுதத்தோடு வந்து தாக்குகிற அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி நடக்கிற போது வருகிறார்கள் என்று சொன்னால் முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டிய பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது. நீங்கள் தடுக்க தவறினால் தூத்துக்குடி மீண்டும் ஒரு மதக்கலவரத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்று இங்கு இருக்கக்கூடிய காவல்துறைக்கு நாங்கள் எச்சரிக்கிறோம். உடனடியாக நடவடிக்கை எடுங்கள். இங்கு இருக்கக்கூடிய அனைத்து முற்போக்கு அமைப்புகளும் மக்கள் மத்தியிலே பிரச்சார இயக்கங்களை தான் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். எந்த இடத்திலும் வன்முறையை நாங்கள் போதித்ததில்லை. நீங்கள் வன்முறையை எங்கள் மீது திணித்தால் நாங்களும் வன்முறையில் இறங்கினால் இந்த நாட்டிலே அமைதி கெட்டுவிடும். அதற்கு இடம் கொடுக்காமல் உடனடியாக தமிழக அரசு அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும். அண்ணாவுடைய பெயரை, கலைஞருடைய பெயரை, பெரியாருடைய பெயரை கிழித்தெறிந்தவர்களை மன்னிக்க கூடாது. அண்ணாவுடைய புகைப்படத்தை, பெரியாருடைய புகைப்படத்தை கிழித்தெறிந்திருக்கிறார்கள். இந்த நாட்டிலே எங்களுக்கு சுயமரியாதை கற்றுக் கொடுத்த தலைவருடைய படத்தை ஒரு சாதாரண ஒரு மதவெறி பிடித்த ஒரு அரம்பர்கள் வந்து கிழித்து போட்டிருக்கிறார் என்றால் வேடிக்கை பார்ப்பதற்கு பெரியாரிய உணர்வாளர்கள், பெரியாரிய சக்திகள் அமைதியாக இருப்போம் என்று தயவுசெய்து கருதி கொள்ளார்கள். மீண்டும் ஒன்றை சொல்லுகிறோம். பெரியார் இருக்கிற போது ஒரு தத்துவத்தை சொன்னார். நீங்கள் பார்ப்பனர்களே, இந்துத்துவவாதிகளே, மதவாதிகளே, நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் திருந்தாவிட்டால் எனக்கு பின்னாலே வருகிற சந்ததிகள் என்னை போன்று அமைதியாக இருப்பார்கள் என்று சொல்ல முடியாது என்று பெரியார் சொன்ன கருத்தை தான் திரும்பவும் சொல்லுகிறேன். நாங்கள் அமைதியாக இருப்போம் என்று கருதாதீர்கள். எங்களோடு இளைஞர்களாக இருக்கக்கூடிய இளைஞர்கள் வேறு நடவடிக்கைகள் எடுக்கலால் அதற்கு பொறுப்பு இந்த காவல்துறை தான் என்பதை இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். தூத்துக்குடி மாவட்ட பெரியார் மையத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல் என்பது ஜனநாயகத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலாகவே கருதப்படுகிறது. நாங்கள் வெளிப்படையாக கேட்குறோம், சங் பரிவார் கூட்டம் என்ன நினைச்சிட்டு இருக்க? நீ எங்களை தாக்குதல் சொல்லணும்னு சொல்லிட்டு வா. நீ சொல்லாம வர பத்தியா? நீ கோலங்கிறது நீ உறுதிப்படுத்திட்ட. பெரியார் மையத்தை நீ பொறுப்பாளர் சொல்லு. பெரியாரிஸ்ட் இருக்கும், அம்பேத்கர் இருக்கும், மார்க்சிஸ்ட் இருக்கும், எல்லாரும் இருக்கும். உனக்கு தைரியம் இருந்தா, தில்லு இருந்தா, நீ 10 மாசம் நீ உண்மையிலே பிறந்து வளர்ந்தவனா நீ நேரம் அட்டாக் பண்ணவா? நாங்களும் அட்டாக் பண்ணதோம். யாரு திரும்பி பார்ப்போம். காவல்துறைக்கு நாங்கள் சொல்லுதோம், நீங்க வேடிக்கை பார்க்காதீங்க. வேடிக்கை பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் பெரியாரிஸ்ட், அம்பேத்கர் எழும்புனாங்கன்னா நாடு தாங்காது. சங் பரிவார் கூட்டம் வெள்ள நிவாரணத்தில் ஒரு எல்லளவு கூட கிள்ளி போடல. ஆனா திராவிட கழகமும் தோழமைப்புகளும் பல லட்சத்தை கொட்டிட்டு இருக்காங்க. பொதுமக்களுக்கு இடுப்பளவு தண்ணில் போய் பொதுமக்களுக்கு சேவை செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா சங் பரிவார் கூட்டம் என்ன செஞ்சுட்டு தெரியுமா? எங்க மேல பொறாமப்பட்டு தாக்குதல் நடத்திட்டு இருக்கு. கோலத்தனம். சங் பரிவார் கூட்டம் 100 வருடமா அந்த நாட்டில் இருக்கிறது. என்ன அது ஃபுல்லா சாவர்கர் பரம்பரை, காலில் பரம்பரை. அவ என்ன செய்வான்? யாரெல்லாம் நல்லது செய்யறாங்களோ அவனை ஃபுல்லா அட்டாக் பண்ணி தாக்கணும். எங்களை உளவியல் ரீதியாக தாக்கணும். அவனுடைய நோக்கமே தான். பெரியார் கொள்கையை நீ ஏத்துக்கலையா, தூக்கப்பட்டு சாவு. நீ அட்டாக் பண்ண வர ஒரு அப்பனுக்கு பிறந்த சொல்லிட்டு வா. இப்போ சொல்றோம் நாங்க, நீ சொல்லிட்டு வாடா. நீ முதல்ல நீ சொல்லிட்டு நாங்க நிக்க அடிச்சு பாத்துருவோம். வா. யாரும் கொலை கிடையாது. பெரியாருடைய கைத்தறி எங்கிட்ட இருக்கு, அம்பேத்கருடைய அறிவு எங்கிட்ட இருக்கு. உன்னை தாக்குவோம் நாங்க. நீ சொல்லிட்டு வா. நீ எத்தனை பேர் வாரவா? நாங்களும் வாரம் போட்டு பாத்துருவா. சும்மா கோலத்தனமா நீ 2 பேரும் அடிச்சு போட்டு போயிருவியா? நீ வா சொல்லிட்டு வா. இப்போ நான் சவால் கொடுத்தோம். நீ இந்த நேரம் வா. நீ வா. யார் சாவான்னு பாத்துருவா. கோலத்தனமா தண்ணி அடிச்சுட்டு, மதுமானம் குடிச்சிட்டு கஞ்சா அடிச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு வாரியா? நீ உனக்கு தைரியம் இருக்கா? உனக்கு சவால் கொடுத்த உனக்கு. நீ சொல்லிட்டு வா. அட்டாக் பண்ணி பாப்பவா. சும்மா போட்டுட்டாங்களும் தாழ்சா பண்ணல, பேட்டி கொடுத்து தாழ்சா பண்ணல. இது எச்சரிக்கை கொடுக்கும். காவல்துறைக்கு நீங்க அன்பான வேண்டுதல் கொடுக்கும். நீங்க இப்படியே சங்பாரி கூட்டத்தை நீங்க வளர விட்டீங்கன்னா நாடு தாங்காது. திராவிட மாடல் அரசுக்கு நீங்க தீங்கு விளைக்கீங்க. முக பெயருக்கு தீங்கு விளைக்கீங்க. காவல்துறை சரியான நடவடிக்கை இல்லைங்கிறது நாங்க குற்றச்சாட்டு சுமத்துறோம். நாங்க இதுவரை கைது நடவடிக்கை இல்லை. ஏன் நடவடிக்கை இல்லை? நிர்மலா சீதாராமன் வந்தா எல்லாரும் போய் கூட போயிருவீங்களா? இந்த நாட்டில் நாங்கள் ஓட்டு போடலையா? இந்த நாட்டு பிரச்சனை கிடையா? நாங்கள் நாட்டில் வரி கட்டலையா? இல்லை சொல்லுவாங்க. நீங்க என்ன திராவிட மாடல் அரசு? திராவிட மாடல் அரசுக்கு நீங்க தீங்கு செய்றீங்க. காவல்துறையை நாங்க வன்மையான குற்றச்சாட்டு சுமத்துறோம். சரியா நடவடிக்கை இல்ல. மணி 3 மணி ஆக போகுது, நடவடிக்கை இல்லை. யாரையும் கைது பண்ணல. என்ன காரணம் சொல்லுவாங்க? சங் பரிவார் மீண்டும் தெரிவிக்கிறதும், நீ தில்லு இருந்தா நீ அட்டாக் பண்ணவா, அடிச்சு பாத்துரும் வா.